ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது, என்னென்ன சிறப்பு பலன்களும் என்னென்ன பரிகாரங்களும் சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே குருநாதர் அமர்ந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1, 5, 9, 7ஆம் இடங்கள் கேந்திர கோணங்கள் புனிதமடைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில ராகு அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குருநாதர் இடப்பெயர்ச்சி அடைந்து 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்து கடகத்திலே இருக்கக்கூடிய உச்ச குரு அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் 2, 6, 10, 8 இந்த இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். ஆண்டினுடைய அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் குரு சிம்மத்திலே வந்து அதிசாரமாக அமர்ந்து விடுவார். கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்துகிறார். சனி பகவானுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை. ராகு கேதுக்கள் இந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்துல முதல் வாரம், இந்த ஆண்டின் கடைசி மாதத்துல முதல் வாரத்துல இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசி புனிதமடைந்திருக்கிறது. ராசி புனிதமடைந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே திரிகோணங்களும் கேந்திரங்களும் வலுவாக இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்திருக்கிறது. இறைவனுடைய கருணையாக செயல்பட போகிறது. ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் அளவில் கடகத்தில் வந்து குரு உச்சமடைவார். கடகத்திலே வந்து குரு உச்சமடைவதற்கு முன்பாக ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார். ராசியிலேயே குரு அமர்ந்து குரு ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிற போது அவரவருடைய வாழ்க்கை, அவரவர்களுடைய வயது, இந்த அடிப்படையில என்னென்ன நன்மைகள் தேவையோ அத்தனையும் இயல்பாக நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கைகூடி வரும். திருமணத்தில் ஏற்பட்ட அசௌகரியங்கள் அப்படி எல்லாமே விலகி நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பெயர் புகழ் நல்லபடியாக விரிவடையும். கௌரவம் அந்தஸ்து நல்லபடியாக உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இயல்பாகவே நல்லபடியாக உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசியிலேயே குரு இருந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2ஆம் தேதி ஜூன் மாதம் அளவுல கடகத்திலே வந்து உச்சமடைகிற போது உங்கள் தொழில் அடிப்படையில இருந்து அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகும். அதாவது சனி பகவான் நேரடியாக உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வைக்குள் வந்து விடுவார். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம் எல்லாமே கனெக்ட் ஆகிற போது வேலை, தொழில், வியாபார அடிப்படையில இருந்து அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகும். மாற்றங்கள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், தொழில், வேலை அடிப்படையில இயல்பாக இருக்கும். கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். தனகாரகர் குரு உச்சமடைந்து 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடம் உடைய வேலை, 10ஆம் இடம் உடைய தொழில். அதாவது இயல்பாக தொழில் முன்னேற்றத்திற்காக, வேலை முன்னேற்றத்திற்காக, வேலை தொழில் அடிப்படையில அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நீங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வேலை அடிப்படையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இயல்பாக நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். தொழில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம். தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில, வியாபார அடிப்படையில நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான காலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து கடகத்திலே அமர்ந்து விட்ட பிறகு இயலும். அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர இருக்கிறது. ஆண்டினுடைய பிற்பகுதியில அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு சிம்மத்திலே வந்து கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். சிம்ம குரு கீழ யோகத்துல, கோடீஸ்வர யோகத்துல, உண்மையில சொல்றேன், சிம்மத்திலே இருக்கக்கூடிய குருவுக்கு அதீத நற்பலன்கள் உண்டு. மீனத்துல குரு ஆட்சி, தனுசுல குருவுக்கு அது மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு, கடகத்துல குரு உச்சம். ஆனால் இந்த 3 இடங்களையும் விட சிம்மத்திலே இருக்கக்கூடிய குருவுக்கு அதீத நற்பலங்களை தரக்கூடிய அந்த வலிமை இருக்கிறது. நீண்டகால ஜோதிட அனுபவத்துல கண்கூடாக நான் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். சிம்ம குருவால சாதிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. அவர் பாபத்துவமாக இருக்கக்கூடாது. கேதுவோடு குரு சேர்க்கிற போது கீழ யோகம் 3ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 3, 7, 9, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துவார். உண்மையில சொல்றேன், பாக்கியங்கள், பூர்வ புண்ணியங்கள், களத்திரம்,
தனஸ்தானம் எல்லாமே இயல்பாக வலுவடைய இருக்கிறது. அவரவர் வாழ்க்கை வயதிற்கேற்ப எல்லா நன்மைகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்திருக்கிறது, ஒரு வரமாக வந்திருக்கிறது. ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே ராசியிலேயே குருநாதர் இருந்து ராசியை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உடைய புத்தியில ஏற்பட்ட தகராறுகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் அப்படியே விலகும். குருவினுடைய இருப்பும் அவருடைய அடுத்த எல்லா நகர்வுகளும் உங்களுக்கு இயல்பாக நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம், 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்துல கோடீஸ்வர யோகத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, அதாவது 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில், 8ஆம் இடம் என்று சொல்கிற போது மறைமுக தனலாபம், பணபர ஸ்தானங்கள் எல்லாமே இயல்பாக வலுவடைய இருக்கிறதுனால பணப்புழக்கம், தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்த முடக்க நிலைகள், தேக்க நிலைகள், மந்த நிலைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய கருணையும் ஆசீர்வாதமும் இயல்பாக கிடைக்க போகிறது. அத்தனை தடைகளும் அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப என்னென்ன தடைகள் இருந்ததோ அத்தனை தடைகளும் அப்படியே விலக போகிறது. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம், குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமையும், குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும், வேலைக்கு போகக்கூடிய குடும்ப பெண்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், நல்ல இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வேலை, தொழில், வியாபாரம், திருமண அமைப்புகள், வருமான அமைப்புகள், கல்வி, உடல் ஆரோக்கியம் அனைத்து அமைப்புகளும் சிறப்பாக செயல்பட காத்திருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அப்படியே நடக்கும். 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 3 நட்சத்திரங்கள், முக்கியமான நட்சத்திரங்கள், லக்னம் என்ற நட்சத்திரம், லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம், இந்த அடிப்படைகளை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாபுத்திகளின் அடிப்படையில கோச்சாரம் தன்னுடைய பலனை தந்து விட்டு போகும். கோச்சார அடிப்படையில எந்த தீய பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியவில்லை. குருவினுடைய இருப்பும் அவருடைய அடுத்த ஒவ்வொரு நகரும் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியா ஃபேவரபிளாக இருக்கிறது. மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், ஜாப் அண்ட் பிசினஸ், கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல், நேம் அண்ட் ஃபேம், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். 2026ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டவனுடைய கருணையால நல்லபடியாக ஒரு வரமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல முயற்சிகளை எல்லாம் எடுத்து வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். என்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே 4ஆம் இடம் நேரடியாக சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது பெரிய இது ஒன்றும் கஷ்டமான செயல் இல்லை. ஒரு சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர், ஆரோக்கியமான உணவு, இந்த அடிப்படைகளை பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், சுகாதாரமான நீரை பருக வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்று சொல்லி பார்க்கிற போது உடற்பயிற்சி, உறக்கம், உணவு, சரியான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யோகா, தியான அமைப்புகளை செய்து கொள்ளலாம். நல்ல உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேவையான உறக்கம், அதாவது சரியா நித்திரையில நீங்கள் குறைபாடுகளை விட்டு விடக்கூடாது. சரியான உறக்கம் இல்லை என்று சொன்னால் உடம்புல தேவையில்லாத எல்லா நோய்களும் வந்துவிடும். தேவையான அளவுக்கு உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், இந்த அமைப்புகளை நீங்கள் சரி செய்து விட்டாலே 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது இயல்பாக இருக்கும். மலை ஏறி இறங்கலாம், நல்ல மழை பெய்திருக்கிறது, குளங்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறது, நல்லபடியாக நீச்சல் அடித்து குளிக்கலாம். மலை ஏறி இறங்குவது, நீச்சல் அடித்து குளிப்பது, கைவீசி நடப்பது, இது போன்ற அமைப்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். சிறு தூரம் அங்கே சென்று வர வேண்டும் என்றால் தயவுசெய்து நடந்து போங்கள். கைவீசி நடந்து போகலாம் அல்லது சைக்கிள்ல போகலாம். முடிந்த வரைக்கும் 4 வீலர் 2 வீலர் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். வேறு வழி இல்லை. அங்கே செல்ல வேண்டும், கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை பற்றி சந்தேகமே இல்லை, பயன்படுத்தலாம். சின்ன இடம், ஒரு பால் பேக்கெட் வாங்க போறதுக்கு கூட 4 வீலர்ல போகணுமா, நடந்து போகலாமே. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு விட்டால் 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு எந்த கெடு பலனும் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் பெருமாளையும் நீங்கள் நல்லபடியாக வணங்க வேண்டும். மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் சென்று வணங்குகிற போது இயல்பாக எல்லா நன்மைகளும் நடக்கும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.